Hey guys, welcome back. So recent time la or mid range la or nalla mobile solunga. I mean or under 15,000 or under 14,000 illa under or 17,000 kulla or nalla mobile solunga அப்படினு கேட்டிட்டே இருந்தீங்க. And என்னோட friends circle-லயும் நிறைய பேர் வந்து கேட்டிட்டு இருந்தாங்க. So அதனால ஒரு under 15,000 ல I mean அந்த மார்ச்ல வந்து எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் உடைய GST ல வந்து இன்கிரீஸ் பண்ணாங்கல. So அதனால ஒரு 15,000 ல இருந்த மொபைல் எல்லாமே இப்போ 16,000 ல சேல் ஆயிட்டு இருக்கு and 17,000 லயும் சேல் ஆயிட்டு இருக்கு. Then ஒரு 13 or 14,000 ல இருந்த மொபைல் எல்லாமே இப்போ GST increase ஆல 15,000 or 15,500 அந்த மாதிரி பிரைஸ் ரேஞ்ச்ல சேல் ஆயிட்டு இருக்கு. சோ அதனால இந்த வீடியோல ஒரு 14,000 ல இருந்து ஒரு 70,000 குள்ள இருக்கக்கூடிய மொபைல்ஸ் நம்ம கொடுக்கிற பிரைஸ்க்கு என்னென்ன மொபைல்ல வர்த்தான ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கொடுக்குறாங்க, பிளஸ் நம்ம எந்த மொபைலை சூஸ் பண்றது அண்ட் எப்படி சூஸ் பண்றது அப்படின்றத பத்தி ஃபுல் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நான் இங்கே வீடியோஸ் மேக் பண்ணிட்டு இருக்கேன்னா அதுக்கான காரணம் நீங்க தான். ஸோ உங்களை நம்பி தான் நான் வீடியோஸ் மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது ஒன்று தான், போடுற வீடியோஸை அட்லீஸ்ட் ஒரு 3 minutes or 2 minutes வரைக்குமாவது பாருங்க. பிளஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் வந்து பண்ணுங்க. அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்றதோட கூட அந்த பெல் ஐக்கானையும் நீ சேர்த்து பிரஸ் பண்ணா மட்டும்தான் நான் இந்த சேனல்ல வீடியோஸ் போடுறப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஸோ அதையும் மறக்காம பண்ணி வைங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் 14,000 ஸ்டார்ட் பண்ணி 70,000 இருக்கக்கூடிய மொபைல் மாடல்ஸ் வரைக்கும் 1 by 1 வந்து பார்க்கலாம். Realme 6 இது வந்து மார்ச் 2020 லான்ச் ஆனது அண்ட் 6.5 இன்ச்சில் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தராங்க. IPS LCD டிஸ்பிளே தான். 90Hz கொண்ட ஒரு பேனலும் இருக்கு. தென் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்னு பார்த்தீங்கன்னா சைட் மவுண்ட்ல கொடுத்துருப்பாங்க, பவர் பட்டன் இருக்க சைட்ல. தென் இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசர் MediaTek Helio G90T. ஸோ ஒரு நல்ல கேமிங் ப்ராசர்னே சொல்லலாம். தென் பேட்டரி கெப்பாசிட்டி 4300 mAh, 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. பேக் கேமரான்னு பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப்ல 64 மெகா பிக்சல் பிளஸ் 8 மெகா பிக்சல் பிளஸ் 2 மெகா பிக்சல் பிளஸ் 2 மெகா பிக்சல் காம்பினேஷன்ல கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் கேமரான்னு பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல். இந்த மொபைலோட பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4GB and 64GB ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இதோட பிரைஸ் இப்போ 13,999 வந்து சேல் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் Redmi Note 9 Pro. இது மார்ச் 2020 ல லான்ச் ஆனது அண்ட் 6.67 இன்ச்ல ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தராங்க. IPS LCD டிஸ்பிளே தான். 60Hz கொண்ட ஒரு பேனல். தென் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இதுக்கும் சைட் மவுண்ட் தான் வந்து கொடுத்திருப்பாங்க. Snapdragon 720G ப்ராசரோட கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல கேமிங் சிப்செட் தான். தென் பேட்டரி கெப்பாசிட்டி 5020 mAh வந்து தராங்க. 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. பேக் கேமரான்னு பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப்ல 48 மெகா பிக்சல் பிளஸ் 8 மெகா பிக்சல் பிளஸ் 5 மெகா பிக்சல் பிளஸ் 2 மெகா பிக்சல் காம்பினேஷன்ல கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரான்னு பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் ஒரு செல்ஃபி ஷூட்டர். தென் இந்த மொபைலோட பேஸ் வேரியன்ட் 4GB and 64GB ல அவைலபிளா இருக்கு. இதோட பிரைஸ் இப்போ 13,999 வந்து சேல் ஆயிட்டு இருக்கு. தென் Samsung M30s. இது வந்து செப்டம்பர் 2019 ல வந்து லான்ச் ஆனது. 6.4 inch ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தராங்க. சூப்பர் AMOLED டிஸ்பிளே, 60Hz கொண்ட ஒரு பேனலும் இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா பேக்ல வந்து கொடுத்திருப்பாங்க. இதுல யூஸ் பண்ணியிருக்க ப்ராசர் Samsung Exynos 9611 ப்ராசர். ஸோ இதுவும் ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு நல்ல ப்ராசர், பட் பழைய ப்ராசர்னு சொல்லிக்கலாம். பேட்டரி கெப்பாசிட்டி 6000 mAh, 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. பேக் கேமரான்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப்ல வந்து கொடுத்திருக்காங்க. 48 மெகா பிக்சல் பிளஸ் 8 மெகா பிக்சல் பிளஸ் 8 மெகா பிக்சல் காம்பினேஷன்ல. ஃப்ரண்ட் கேமரான்னு பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் கொண்ட ஒரு செல்ஃபி ஷூட்டர். இந்த மொபைலோட பேஸ் வேரியன்ட் 4GB and 64GB ல அவைலபிளா இருக்கும். இதோட பிரைசிங் 14,999 வந்து இப்போ சேல் ஆயிட்டு இருக்கு. தென் Redmi Note 8 Pro. இது ஆகஸ்ட் 2019 ல வந்து லான்ச் ஆனது. 6.53 இன்ச்ல ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தராங்க. IPS LCD டிஸ்பிளே தான். 60Hz கொண்ட ஒரு பேனலோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா பேக் சைடுல வந்து கொடுத்திருக்காங்க. இதோட ப்ராசர் MediaTek Helio G90T ப்ராசர், ஒரு நல்ல கேமிங் ப்ராசர். தென் பேட்டரி கெப்பாசிட்டி 4500 mAh, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. பேக் கேமரான்னு பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப்ல 64 மெகா பிக்சல் பிளஸ் 8 மெகா பிக்சல் பிளஸ் 2 மெகா பிக்சல் பிளஸ் 2 மெகா பிக்சல் காம்பினேஷன்ல கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரான்னு பார்த்தீங்கன்னா 20 மெகா பிக்சல் ஒரு செல்ஃபி ஷூட்டர். தென் இந்த மாடலோட பேஸ் வேரியன்ட் 6GB and 64GB க்கு அவைலபிளா இருக்கும். இதோட பிரைஸ் ரேஞ்ச் 15,999 வந்து இப்போ சேல் ஆயிட்டு இருக்கு. தென் Samsung M31. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா Samsung M30s ஓட ஒரு அப்கிரேடடான ஒரு மாடல்னு சொல்லிக்கலாம். இது பிப்ரவரி 2020 ல லான்ச் ஆனது. 6.4 இன்ச்ல ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தராங்க. சூப்பர் AMOLED டிஸ்பிளே. ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 60Hz அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பேக் சைடுல வந்து கொடுக்குறாங்க. அண்ட் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசர் சேம் M30s ல கொடுத்திருக்க அதே ப்ராசர் தான், Exynos 9611. பேட்டரி கெப்பாசிட்டி 6000 mAh, 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. பேக் கேமரான்னு பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப்ல 64 மெகா பிக்சல் பிளஸ் 8 மெகா பிக்சல் பிளஸ் 5 மெகா பிக்சல் பிளஸ் 5 மெகா பிக்சல் காம்பினேஷன்ல வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் கேமரான்னு பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் ஒரு செல்ஃபி ஷூட்டர். அண்ட் இதோட பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6GB 64GB. இதோட பிரைஸ் 15,999 இப்போ சேல் ஆயிட்டு இருக்கு. தென் Redmi Note 9 Pro Max. இது வந்து மார்ச் 2020 ல லான்ச் ஆனது. 6.67 இன்ச்ல ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தராங்க. IPS LCD டிஸ்பிளே தான். 60Hz கொண்ட ஒரு பேனலோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா சைட் மவுண்ட் தான் வந்து கொடுக்குறாங்க. Snapdragon 720G ல வருது. அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 5020 mAh, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. பேக் கேமரான்னு பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப்ல 64 மெகா பிக்சல், 8 மெகா பிக்சல் பிளஸ் 5 மெகா பிக்சல் பிளஸ் 2 மெகா பிக்சல் காம்பினேஷன்ல கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் கேமரான்னு பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் கொண்ட ஒரு செல்ஃபி ஷூட்டர். இதோட பேஸ் வேரியன்ட் 6GB and 64GB ல அவைலபிளா இருக்கும். இதோட பிரைஸ் 16,499.
தென் Motorola One Fusion Plus இது வந்து ஜூன் இந்த மந்த் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 6.5 இன்ச்சில் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தராங்க. IPS LCD டிஸ்பிளே தான். 6 இயர்ஸ் கொண்ட ஒரு பேனலோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பேக் சைடில் கொடுக்குறாங்க செப்பரேட்டா. இது யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸ் Snapdragon 730G வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 5000 mAh கொண்ட ஒரு பேட்டரி, 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. பேக் கேமரா பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப்ல 64+8+5+2 வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல்ல. இந்த மாடலோட பேஸ் வேரியன்ட் 6GB and 128GB. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 16,999 வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபர்ஸ்ட் சேல் இன்னும் 1 வீக்ல ஸ்டார்ட் ஆக போகுது. Poco X2 இது February 2020ல லான்ச் ஆனது. 6.67 இன்ச்சில் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தராங்க. IPS LCD டிஸ்பிளே தான். அண்ட் இதுக்கு 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா சைட் மவுண்ட் தான். அண்ட் ப்ராசஸர் பக்கம் வந்தீங்கன்னா Snapdragon 730G வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டரி கெபாசிட்டி 4500 mAh, 27 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. பேக் கேமரான்னு பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப்ல 64 மெகா பிக்சல் + 8 மெகா பிக்சல் + 2 மெகா பிக்சல் + 2 மெகா பிக்சல் காம்பினேஷன்ல கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் கேமரான்னு பார்த்தீங்கன்னா டூல் கேமரா செட்டப்ல 20 மெகா பிக்சல் + 2 மெகா பிக்சல்ல தராங்க. இந்த மாடலோட பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6GB and 64GB அவைலபிளா இருக்கு. இதோட பிரைஸ் இப்போ 17,499க்கு சேல் ஆயிட்டு இருக்கு. ஸ்பெசிஃபிகேஷன் பிரைசிங் டீடைல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அண்ட் நம்ம பார்த்த மாடல்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்குற பிரைஸுக்கு ஒரு வர்த்தான ஸ்பெசிஃபிகேஷன் தரக்கூடிய மொபைல்ஸ் மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் இப்போ இந்த மாடல்ஸ்ல நம்ம எதை சூஸ் பண்ணா நல்லா இருக்கும் அண்ட் எப்படி சூஸ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்த மாடல்ஸ்ல அண்ட் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தான் தராங்க 1080p ரெசல்யூஷன்ல. தென் டிஸ்பிளேயோட டைப்னு பார்த்தீங்கன்னா LCD டிஸ்பிளே அண்ட் AMOLED டிஸ்பிளே இது ரெண்டு டைப்ல வருது. ஸோ LCD டிஸ்பிளே ஓகேவா இருக்கும். பட் AMOLED டிஸ்பிளே ரொம்பவே சூப்பரா இருக்கும். பவர் கன்சப்ஷன் கம்மியா இருக்கும். அண்ட் கலர்ஸ் எல்லாமே நல்லா பாப் அப் பண்ணி தரும். பிளாக்ஸ் எல்லாமே டீப் பிளாக்கா இருக்கும். அதோட குவாலிட்டியும் நல்லாவே இருக்கும். தென் ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்க்குறப்ப உங்களுக்கு 60Hzல இருக்கு, 90Hz அண்ட் 120Hz 3 வேரியன்ட்ல இருக்கு. ஸோ எனக்கு டிஸ்பிளேல 60Hz போதும், பவர் கன்சப்ஷன் கம்மியா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா 60Hz வந்து சூஸ் பண்ணலாம். அப்படின்னா நான் ஒரு மொபைல் கேமர். ஸோ மொபைலை கேமுக்காக தான் வாங்கினேன். எனி டைம் கேம் தான் விளையாடுவேன். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 120Hz கொண்ட ரெஃப்ரெஷ் ரேட்டுக்கு நீங்க போகலாம். தென் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இந்த செக்மெண்ட்ல 4 டைப் ஆஃப் ப்ராசஸர் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ ஒன்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 730G, தென் Snapdragon 720G, தென் MediaTekோட G90T ப்ராசஸர், தென் சாம்சங்கோட Exynos 9611 ப்ராசஸர். இந்த 4 ப்ராசஸர்ல இந்த ப்ராசஸர் பெஸ்ட்டா இருக்கும். அண்ட் நம்ம எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த 4 ப்ராசஸரோட பெஞ்ச்மார்க்ஸ்லாம் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல ஒரு ரஃபான ஒரு பெஞ்ச்மார்க்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. பேட்டரி கன்சப்ஷன், கேமிங் கன்சப்ஷன் அண்ட் நார்மல் சிங்கிள் கோர் அண்ட் மல்டி கோர்ல எந்தெந்த ப்ராசஸர் எந்தெந்த விதமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்ட்டு சும்மா ஷார்ட் மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இதுல நான் ரெண்டு ப்ராசஸர் தான் வந்து தனித்தனியாக வந்து கம்பேர் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா nanoreview.net அப்படின்ற ஒரு சைட் இருக்கு. அந்த சைட்ல போயிட்டு உங்களுக்கு தேவையான ப்ராசஸரை போட்டு ரெண்டுமே வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். எந்த ப்ராசஸர் பெஸ்ட்டா இருக்கும், எந்த ப்ராசஸர் வாங்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நீங்க கேமிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தரீங்க, கேமிங்காக தான் மொபைலே வாங்கியிருக்கீங்க அப்படின்னு இருக்கவங்க MediaTekோட G90T ப்ராசஸர் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ அது ஒரு பெஸ்ட்டான ப்ராசஸர் கேமிங் பொறுத்த வரைக்கும். தென் அதுக்கு ஈக்குவலா பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய Snapdragon 730G and 720G கூட நீங்க வந்து சூஸ் பண்ணலாம். Samsung Exynos 9611 பொறுத்த வரைக்கும் அது கேமிங் சிப்செட் கிடையாது. அண்ட் ஓவராலா ஒரு மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு சிப்செட்டா இருக்கும். அண்ட் ஒரு பழைய சிப்செட்டும் கூட. இந்த Exynos 9611 கூட தான் MediaTekோட G90T ப்ராசஸரும் வந்து விட்டுருந்தாங்க. ஸோ இது ரெண்டுத்தையுமே நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா G90T ரொம்பவே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு தெரியும். பட் பேட்டரி கன்சப்ஷன் அதிகமா இருக்கும். அதுக்கான காரணம் MediaTek G90T ப்ராசஸரோட ஆர்கிடெக்ட் பார்த்தீங்கன்னா 12 நானோமீட்டர். ஸோ அதனால பவர் கன்சப்ஷன் அதிகமாக தான் இருக்கும். தென் பேட்டரி பக்கம் வந்தீங்கன்னா நிறைய பேர் நினைக்கிறது எந்த மொபைலில் அதிகமாக mAh வந்து கொடுக்குறாங்களோ அந்த மொபைல் தான் நல்ல பேக்கப் தரும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ பேட்டரியை அந்த மாதிரி கால்குலேட் பண்ணக்கூடாது. நம்ம மொபைலில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் அண்ட் பேட்டரி பேக்கப். ஸோ இது ரெண்டுத்தையுமே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு தான் பேக்கப் எப்படி தரும் அப்படின்றத பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் MediaTekோட G90T ப்ராசஸர் எடுத்துக்கலாம். இது 12 நானோமீட்டரில் ஆர்கிடெக்ட் பண்ணது. ஸோ சிப்செட் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும், பேட்டரி கன்சப்ஷன் அதிகமாகவே எடுத்துக்கும். இதுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி ஒரு 5000 mAh வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். இந்த பேக்கப்புக்கு இந்த ப்ராசஸர் கண்டினியூவா யூஸ் பண்ணோம்னா ஒரு 6 hours வரைக்கும் பேக்கப் தரும் அப்படின்ட்டு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ சேம் அப்படியே Snapdragon 730G வந்து எடுத்துக்கலாம். இது வந்து 8 நானோமீட்டர்ல பில்ட் பண்ணது. சிப்செட் கொஞ்சம் சின்னது தான், பேட்டரி கன்சப்ஷனும் வந்து ரீசனபிளா தான் எடுத்துக்கும். இதுக்கு ஒரு 4000 mAh தான் வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். இந்த 730Gக்கு 4000 தான் வந்து கொடுக்குறாங்க. பட் இந்த G90T ப்ராசஸருக்கு பார்த்தீங்கன்னா 5000 mAh வந்து கொடுக்குறாங்க. பட் பேக்கப் டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். G90T பெருசா இருக்கிறதுனால பவர் கன்சப்ஷன் அதிகமாக எடுத்துக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஹியூஜ் பேட்டரி 5000 வந்து கொடுப்பாங்க. 730G 8 நானோமீட்டர் சின்னதா இருக்கும், ரீசனபிளா தான் பேட்டரி பேக்கப் எடுத்துக்கும். ஸோ இதுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி 4000 mAh போதுமானது அந்த 7 hour பேக்கப் தர. ஸோ இப்படி தான் பேட்டரி பேக்கப்பை ப்ராசஸர் கூட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அது எந்த அளவுக்கு பேக்கப் தரும் அப்படின்றத முடிவு பண்ண முடியும். தென் அப்படி கேமரா பக்கம் வந்தீங்கன்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல உங்களுக்கு 48 மெகா பிக்சல் கேமரா இருக்கு. அதை விட்டா 64 மெகா பிக்சல் இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் தராங்க. அப்படின்னா 20 மெகா பிக்சல், அப்படின்னா 32 மெகா பிக்சல் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க வந்து மொபைல் கேமராக்காக வாங்குறீங்க, அதாவது டிக்டாக் பண்றவங்களா இருப்பாங்க, அப்படின்னா யூடியூப்காக vlogs எடுக்கிறவங்க இருப்பாங்க, ஸோ வீடியோஸ் அதிகமாக ஷூட் பண்றாங்க, போட்டோஸ் அதிகமாக ஷூட் பண்றவங்க இருந்தீங்கன்னா
கேமரா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து கொடுப்பாங்க. அதிகமான மெகா பிக்சலா இருக்கும், கேமரா குவாலிட்டியும் நல்லாவே இருக்கும். அதிகமான மெகா பிக்சல் மட்டுமே போட்டோட குவாலிட்டியை வந்து டிசைட் பண்ணாது, அந்த மொபைலோட கேமரா சாஃப்ட்வேரும் பிக்சர் குவாலிட்டியை வந்து டிசைட் பண்ணும். ஸோ அதனால எந்த மொபைலில் அதிகமான மெகா பிக்சல் கொடுக்குறாங்க அந்த மொபைலில் அதுக்கேற்ற மாதிரி நல்ல சாஃப்ட்வேர் இருக்கா அப்படின்றதும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தாகணும். ஸோ இப்படி பார்க்குறப்ப தான் நல்ல குவாலிட்டியான கேமரா உள்ள ஒரு மொபைலாக நீங்கள் சூஸ் பண்ண முடியும். தென் ஃபைனலாக ப்ரைசிங். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்ல எல்லாமே டீட்டெயிலாக. ஸோ இது எல்லாமே வச்சு உங்களுடைய பட்ஜெட்குள்ளே எந்த மொபைல் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். உங்ககிட்ட ஒரு 14,000 தான் இருக்குன்னா அந்த 14,000ல் இருக்கக்கூடிய ஒரு 2 மாடலோ 3 மாடலோ அதில் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்து அதில் பெஸ்ட் எதுவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு 15,000 அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு 2 மொபைலோ 3 மொபைலோ கம்பேர் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். சேம் அதே தான் ஒரு 70,000 பட்ஜெட் இருக்கும். ஸோ உங்ககிட்ட இருக்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த மொபைல் நல்லா இருக்குது அப்படின்றத நீங்கள் தான் வந்து சூஸ் பண்ணி ஆகணும். பிகாஸ் நீங்கள் தான் அந்த மொபைலை யூஸ் பண்ண போகிறீங்க. உங்களுடைய தேவை என்னன்றது உங்களுக்கு தான் தெரியும். உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு மொபைலை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய யூசேஜுக்கு நல்லாவே பெட்டராக இருக்கும். ஸோ அவ்வளோதான், டீட்டெயிலாக வந்து பார்த்தாச்சு எப்படிலாம் மொபைலை சூஸ் பண்ணலான்றது. உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய மொபைலை சூஸ் பண்ணுங்க. அண்ட் இப்போ நம்ம பார்த்த மாடல்ஸில் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா எந்த மொபைல் வந்து சூஸ் பண்ணுங்க, எந்த மொபைல் ஒர்த் ஃபார் மணி அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரியான நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து வந்து கொடுங்க. அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸில் யாராவது அண்டர் 50,000 இல்லை 17,000 நல்ல மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கொடுக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.